வணக்கம். இது பூங்காற்றின் காதல் வானிலை. பூங்காற்று புதிதானது. காலம் கடந்து வாழும் காவிய காதலர்கள் குறித்து கதைப்போமா? கம்பராமாயணத்தின் வழி இலக்கிய சுவையை நாம் பருகத் தந்த கம்பனின் மகன்தான் இந்த கதையின் கதாநாயகன் அம்பிகாபதி. காண்போரை கவர்ந்திழுக்கும் கட்டிலங்காளையாக மிளர்கிறான். கம்பன் வாழ்ந்த காலத்தில் ஆட்சி செய்துகிட்டு இருந்த சோழ மன்னன் குலோத்துங்க சோழனின் மகள் அமராவதி. அமராவதிக்கும் அம்பிகாபதிக்கும் மலர்ந்த காதல் கதைதான் இன்றைக்கும் மக்கள் மனதிலே நிலைச்சிருக்குங்க. கல்வியில் சிறந்து விளங்கிய கம்பரின் வீட்டுக்கு தன் மகள் அமராவதியை கல்வி கற்க அனுப்பி வைத்திருக்கிறான் சோழ மன்னன் குலோத்துங்கன். அமராவதியும் தினமும் கல்வி கற்க கம்பர் வீட்டுக்கு போயிட்டு வர்றது வழக்கமாக வச்சிருக்கான். ஒரு நாள் கம்பர் வெளியூர் போயிட்டதால அம்பிகாபதிக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அம்பிகாபதிக்கு கண்கள் தெரியாது அப்படின்னு அமராவதி கிட்டையும், அமராவதி நடக்க முடியாத மொடம் அம்பிகாபதி கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு திரை ஒன்று போட்டுட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்க முடியாதபடி திரைக்கு அந்த பக்கம் அமராவதியும் திரைக்கு இந்த பக்கம் அம்பிகாபதியும் இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு தொடர்ந்து கல்வி கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. குரல்கள் மட்டும் கேட்கும், உருவம் தெரியாது. அந்தப்புறத்தை ஒட்டினார் போலுள்ள கன்னிமாடத்திற்கு பின்புறம் எழில் குழுங்கக்கூடிய ஒரு பூங்கா, அங்கே ஒரு கலைக்கூடம். அந்த கலைக்கூடத்தில் தான் இளவரசி அமராவதிக்கு அம்பிகாபதி பாடம் கற்றுத்தர ஏற்பாடாகி இருந்தது. அமைச்சரின் பிள்ளை அரவாணன் அம்பிகாபதியினுடைய உயிர் நண்பங்க. அவன்தான் அம்பிகாபதியை கன்னிமாடத்துக்கு கூட்டிட்டு போகணும். நீ யாருங்கிறது இளவரசிக்கு தெரியக்கூடாது, உன் பெயர் மதிவாணன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யாரோ ஒரு மதிவாணன்கிறவன் தான் தனக்கு ஆசிரியராக அமர்த்தப்பட்டிருக்கிறான் அப்படின்னு இளவரசி நினச்சிக்கிட்டு இருக்கிறா. அந்த எண்ணத்தை நீ கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். உன்னை மறந்த நிலையிலேயோ உணர்ச்சி வயப்பட்டோ உன்னை யார் அப்படின்னு நீ அடையாளம் காட்டவே கூடாது. நண்பன் அரவாணன் எச்சரித்து அம்பிகாபதியை அந்த மண்டபத்துக்கு கூட்டிட்டு போகிறான். அதே சமயம் திரைக்கு அந்த பக்கம் அமராவதி தன்னோட தோழியோட வந்திருக்கான். ஆசனத்தில் உட்கார்றதுக்கு முன்னால் ஆசிரியர் அவர்களுக்கு அடியேனின் வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கான். திரைக்கு இந்த பக்கம் இருந்த அம்பிகாபதியும் வாழ்க வளர்க அப்படின்னு வாழ்த்துறை சொல்லி கல்வியை ஆரம்பிச்சிருக்கான். அம்பிகாபதி மிக திறமையாக பாடங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறான் அப்படிங்கிறது அமராவதி மூலமாக மன்னனுக்கு தெரிய வந்திருக்கு. மன்னனும் அம்பிகாபதியை புகழ்ந்து சொல்லியிருக்கார். இப்படி கல்வி கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து 30 நாட்கள் முடிவடைந்து விட்டது. ஆனால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவே இல்லை. ஐயோ, இந்த இலக்கணத்தை எவ்வளவு எளிமையாகவும் தெளிவாகவும் கற்றுத்தருகிறார். இத்தகைய மேதைக்கு கடவுள் கண் பார்வையை தரவில்லையே, குருடனா படைச்சிட்டாரே அப்படின்னு அமராவதி நினைச்சிருக்கா. அதை போலவே இறைவனை கருணாமூர்த்தின்னு சொல்கிறாங்களே, இப்படி ஒரு அழகான மங்கை இருக்கிறா, குரல் ரொம்ப இனிமையாக இருக்குது, ஆனால் நடக்க முடியாத முடமாக படைச்சிட்டாரே அப்படின்னு அம்பிகாபதியும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பரிதாபப்பட்டுக்கிறாங்க. ஒரு நாள் முன்னிரவு நேரத்திலேயே பாடம் நடக்கும் சமயத்தில் முழு நிலவு தங்கத்தாம்பாளம் மாதிரி கீழ் திசையில் எழுந்து வானத்தில் உலாவரும் காட்சியை பார்த்த இந்த நம்ம கதாநாயகன் அம்பிகாபதி முகிலை கிழித்து வெளிவரும் முழு நிலவே குளிர்மதியே, உன் எழிலை காண எனக்குள்ள இரு கண்கள் போதவில்லை, உன் அழகை பாட என் ஒரு நா போதாதே அப்படின்னு ஒரு கவிதையை பாடிட்டான். இதை கேட்ட அமராவதி, ஆசிரியர் தான் பார்வை இல்லாதவர், குருடர்னு சொன்னாங்களே, அவரால் எப்படி இவ்வளவு அழகாக பாட்டு பாட முடியுது, நிலவை வர்ணித்து பாட்டு பாடுறாரேன்னு சொல்லி யோசனையோட அந்த திரையை விலக்கிடுறான். திரையை விலக்கி பார்க்கும் பொழுது அங்கே அம்பிகாபதி நிற்கிறான். விழிகளும் அடித்து கொண்டன, விழுந்து நொறுங்கியது இதயம்.
அப்படின்னு சொல்கிற மாதிரி இருவருக்கும் இடையே காதல் மலர்கிறது. காதல் இருவரையும் அடிக்கடி வெளியில் சந்திக்க செய்யும் அளவுக்கு மாறுகிறது. இந்த விஷயம் மன்னன் கவனத்துக்கு அரைகுறையாக காதில் விழறது. இதனால் மன்னனும் அமராவதி மேலே ஒரு சந்தேக பார்வையை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் கன்னி மாடத்தில் நின்றிருந்த அமராவதியின் பார்வையில் அந்த வழியாக போன அம்பிகாபதி கண்ணில் படுறான். அமராவதி பார்த்ததை அம்பிகாபதியும் பார்க்குறான். இதை மன்னனும் கவனித்து விட சந்தேகம் வலுத்து விடுகிறது. பெரிய இடத்து பெண்ணை பார்க்கும்போது இளைஞனுக்கு என்ன நடக்குமோ அதுதான் அம்பிகாபதிக்கும் அன்று நடந்தது. அவனை அழைத்த மன்னன் அவனை கண்டிக்கிறான். ஆனால் அம்பிகாபதி ஏதையோ சொல்லி மடை மாற்றி விடுகிறான். ஆனாலும் மன்னன் திருப்தி அடையவில்லை. ஒரு நாள் அரண்மனையிலே புலவர்களை அழைத்து சிறப்பிக்க மன்னன் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணுறான். இந்த விருந்தில் கம்பர் கூட அவருடைய மகனும் அழைக்கப்பட்டிருக்கிறான். அப்போது புலவர்களுக்கு தன் மகளான அமராவதியும் சில பதார்த்தங்களை பரிமாறி உபசரிக்க வராங்க. விருந்தின் போது தன் மனம் கவர்ந்த நாயகி ஒரு கிண்ணத்தில் வைத்து உணவு பரிமாறும் காட்சி அம்பிகாபதியை வெகுவாக கவர்ந்து விட்டது. உடனே அம்பிகாபதி என்ன பண்ணார் தெரியுமா? தன்னையும் மறந்து அம்பிகாபதி அமராவதியை மனதில் நினைத்து அழகான ஒரு கவிதையை ஒன்று பாடிடுறாங்க. இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய அப்படிங்கிற வரியை அம்பிகாபதி பாடுறான். இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து, வட்டில் அப்படின்னா தட்டு, மருங்கசையனா இடுப்பு அசைய வராளே அப்படிங்கிற மாதிரி பொருள் பொதிய அம்பிகாவதி இந்த பாட்டை பாட, இதை கேட்டதும் மன்னனுக்கு பொருள் புரிந்தால் என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து போன கம்பர் பாடலின் பொருளை மாற்றி சமாளிக்கிற எண்ணத்தோட தெருவில் ஒரு பொண்ணு கொட்டிக்கிழங்கு வாங்கலையோ கொட்டிக்கிழங்கு அப்படின்னு வித்துக்கிட்டு வரதை காதில் கேட்ட உடனே கொட்டிக்கிழங்கோ கிழங்கென்று கூறுவாள் நாவில் வழங்கோதே வையம் பெறும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிச்சிடுறாரு. தெருவில் கொட்டிக்கிழங்கை கூவி வித்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு பொண்ணை அம்பிகாவதி பாடின மாதிரி இந்த பாட்டை மாற்றி அப்படி பாடிடுறாரு. ஆனால் மன்னனுக்கு சந்தேகம் ரொம்பவும் வலுத்து போச்சு. கம்பனின் வார்த்தைகளை அவர் பொருட்படுத்தவே இல்லை. பிரச்சனைக்கு தீர்வு காண என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவைக்கள புலவரான ஒட்டக்கூத்தர்கிட்ட ஆலோசிக்கிறான் மன்னன் குலோத்துங்கன். அந்த காலகட்டத்தில் கம்பனுக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் இணக்கமில்லாத ஒரு சூழல் இருந்து வந்ததுனால வச்சாரு பாருங்க ட்விஸ்ட்டு. ஒட்டக்கூத்தர் அடுத்து ஒரு யோசனையை சொல்கிறார். உடனே நம்ம கதாநாயகனை கூப்பிட்டு உடம்பு முழுக்க சந்தனத்தை பூசி அந்தப்புறத்தில் போய் முத்துச்சுண்ணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இவனும் உடம்பு முழுக்க சந்தனத்தை பூசிக்கிட்டு அந்தப்புறத்தில் போய் முத்துச்சுண்ணம் வாங்கிறதுக்காக போகிறான். போய் முத்துச்சுண்ணத்தோடு திரும்பி வரக்கூடிய அம்பிகாபதியை பார்க்குறாங்க. அம்பிகாபதி உடம்புல பூசியிருந்த சந்தனமெல்லாம் தழுவப்பட்டதால் கலைஞ்சு போய் இருக்கிறத மன்னன் பார்த்த உடனே மன்னனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அடுத்த நாள் அரசபையில் புலவர் பெருமக்கள் கூடின அரங்கில் அம்பிகாபதியை கூப்பிட்டு மன்னன் கண்டிக்கிறாரு. கண்டிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, இப்போது சிற்றின்பம் இல்லாத ஒரு 100 பாடல்களை நீ பாடணும். அந்த மாதிரி நீ பாடிட்டேன்னா அமராவதியை நீ மணந்து கொள்ளலாம். அப்படி தவறிவிட்டாய் அப்படின்னா மரண தண்டனை உனக்கு அளிக்கப்படும் அப்படின்னு மன்னன் அறிவிக்கிறான். இந்த போட்டி அம்பிகாபதிக்கு இப்போ இருக்கிற இளைஞர்கள் சொல்கிறது மாதிரி கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் 100 பாடல்களை முடித்து மன்னன் விரும்பாத காதல் பாட்டையும் கடைசியில் பாடிடணும்யா அப்படின்னு முடிவு பண்ணுறான். மகனின் மீது கொண்ட நம்பிக்கை கம்பனுக்கு இந்த போட்டியின் நிபந்தனையை கம்பனும் ஒத்துக்கொண்டு சம்மதித்து விடுகிறார். பாடல்களை பாடி விடுவது எளிது, ஆனால் அதை எண்ணிக்கிட்டே பாடணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது காதலியான அமராவதி ஒரு ஐடியா கொடுக்குறா. 100 பூக்களை அந்த பொண்ணு தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பாடல் பாடி முடித்த உடனே வலது பக்கத்திலிருந்து ஒரு பூவை எடுத்து இடது பக்கம் போட்டுடுறான்.
அப்படின்னு தோழி மூலமாக தகவல் சொல்லி அனுப்பிடுறா. இது ஏற்பாடாகுது. 100 பாடல்கள் பாடி முடிஞ்ச உடனே தான் இருக்கக்கூடிய மாடத்தை விட்டு நான் வெளியில் வருகிறேன், அப்போ அதை வச்சு நீ பாடல் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி யோசனையை தோழியின் மூலமாக சொல்லி அனுப்பியிருக்கிறாள் அமராவதி. இந்த விஷயத்தில் ஒரு வழியாக போட்டி தொடங்குகிறது. அமராவதி வைத்திருந்த பூக்களை ஒவ்வொரு பாடலின் போதும் ஒவ்வொரு பூவாக எடுத்து இடம் மாற்றி வைத்து பாடிய பாடல்களின் எண்ணிக்கையை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறாள் காதலி. அம்பிகாபதி 100 பாடல்களையும் பாடிவிட்டதாக நினைத்த அமராவதி தன் காதலன் வெற்றி பெற்று விட்ட மகிழ்ச்சியோடு 100 பாடல்களையும் பாடிவிட்டதற்கான சைகையை அம்பிகாபதிக்கு காட்டுறான். இதை அறிந்த அம்பிகாபதி 100 பாடல்களை பாடிவிட்ட பெருமையில் ரொம்ப சந்தோஷமாக அடைஞ்சு அவன் நினைத்ததைப் போலவே தன்னுடைய காதலியை மனதில் வைத்து சிற்றின்பம் பொங்க பொங்க பொங்கி வழிய வழிய ஒரு அழகான ஒரு பாடலை ஒன்றையும் பாடி முடிக்கிறான். மகிழ்ச்சியில் மாடத்தை விட்டு வெளியில் வரும் தன் காதலியை பார்த்த அம்பிகாபதி அவளுடைய அழகில் மயங்கி, சற்றே சரிந்த குழலே துவள தரளவடம் துற்றே அசைய குழையூசலாட துவர்கொள் செவ்வாய் நற்றே நொழுக நடன சிங்கார நடையழகின் பொற்றேர் இருக்க தலையலங்காரம் புறப்பட்டதே அப்படின்னு பாடி முடிக்கிறான். இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஒட்டக்கூத்தர் எழுந்து 99 பாடல்களை மட்டுமே நீ பாடினதுனால அம்பிகாபதி நீ இந்த போட்டியில் தோத்து போயிட்டப்பா அப்படின்னு அறிவிக்கிறார். அரங்கமே அதிர்ந்து போனது. 100 பாடல்களையும் பாடிய பிறகு எப்படி தவறாகும் அப்படிங்கிற கேள்வி எழும்பொழுது, போட்டியின் தொடக்கத்தில் பாடியது முதல் பாடல் கடவுளுக்கானது, அது காப்பு செய்யுள், அது கணக்கில் வராது. மாறாக கடைசி பாடல் இளவரசி அமராவதியின் அழகை வர்ணித்து பாடிய காதல் பாடலாக அமைஞ்சு போச்சு. அதனால நிபந்தனையை நீ மீறிட்ட, அதனால் இந்த போட்டியில் நீ தோத்து போயிட்ட அப்படின்னு ஒட்டக்கூத்தர் தெள்ள தெளிவாக விளக்கம் அளிக்கிறார். அதை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிறார். அப்போ தான் யோசிக்கிறாங்க 2 பேரும், அவசரப்பட்டு விட்டோமோ அப்படின்னு. அமராவதி போட்டியின் விதிகளை மீறி புரிதல் இல்லாமல் அம்பிகாபதியின் மேல் கொண்ட காதலை நினைத்து உருகுகிறாள். சபையில் இருந்தவர்கள் சிலரை தவிர பலர் பரிதாபப்பட்டிருக்காங்களே தவிர அம்பிகாபதிக்கு ஆதரவாக எதுவுமே நடக்கலைங்க. அதனால ஏற்கனவே திட்டமிட்டது போல அம்பிகாபதி கொலைக்களத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறான். மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அரண்மனையிலிருந்து ஓடிய அமராவதி கொல்லப்பட்டு கிடந்த தன் காதலன் அம்பிகாபதியின் உடல் மீது விழுந்து கதறி அழுது உயிரை மாய்த்து கொண்டாள். இவ்வாறாக அம்பிகாபதி அமராவதியின் காதல் கதை முடிகிறது. எது எப்படியோ காலம் பல கடந்தும் மக்களிடம் கதையாக, காப்பியமாக, படைப்புகளாக என்றைக்கும் அம்பிகாபதி அமராவதியின் காதல் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? மீண்டும் இன்னொரு காதல் கதையில் சந்திப்போம்.